டேய் என்ன ஷோவா காட்டுறாங்க? எவனாவது வந்து காப்பாத்துங்கடா. என்னடா பண்றீங்க? என்னடா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? மேடம் அப்படிதான் பார்த்தவங்க பொறுமையா வைங்க. காலை பொறுமையா. அட பாருங்களா, நானே இறங்கினா கூட பத்தமா இறங்கிட்டா. என்னடா பில்டிங் சாயுது? டேய் எதடா உடைச்ச? அங்கிள் அங்கிள் கொஞ்சம் பொறுமையாக தூக்குங்க அங்கிள். அங்கிள் நான் சொல்கிறப்ப கரெக்டாக மேலே தூக்கணும். நான் சொன்னதுக்கப்புறம் விட்டுறணும், புரியுதுங்களா? அங்கிள் ரைட்டாக லெஃப்டில் அப்படிதான் அங்கிள், அப்படிதான் அங்கிள். அங்கிள் என்ன அங்கிள் விட்டீங்க? ஹலோ அங்கிள். அட பாருங்களா, கவுத்து போட்டீங்களா? மச்சான் இப்போ பாடுற நான் அடிக்கிற அடியில் இந்த உலகம் பழக போகுது. ஐயோ என்னடா டேய் வேலையை செய்ய சொன்ன என்ன பிரேக் டான்ஸரா? டேய் என்னடா ஒருத்தன் கூப்பிட்டுருக்கேன், அதை கூட கண்டுக்காம மேலே ஒரு டான்ஸர். நம்ம இவர் சைடு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. சாரிண்ணே. நான் மாட்டுக்கு 7 ஏழு வீட்டில் இருந்தேன். உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன்? என்னை கொண்டு வந்து இந்த கடலுக்கு நடுவில் போட்டு தண்ணீர் தள்ள வைக்கிற வேலையை கொடுக்குறீங்களா? டேய் வரிசா என்ன மாட்டுக்கு போகிட்டுருக்கேன். ஒரு பேக்கு அவன் மாட்டுக்கு ஜாலியாக நடந்து போகிறான். டேய் என்னை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்கடா, உங்களுக்கு புண்ணியமாக போயிடும். ஐயோ பெரியால ஓடுறான், ஓடு. டேய் இவன் கையில் யாரா வண்டியை கொடுத்தது? 2 வீலரை ஓட்டுற மாதிரி வளைச்சு ஓட்டிட்டு இருக்கான். டேய் பாத்திரா தம்பி, நாங்களாம் வீடு போய் தரணுடா. போச்சுடா கவுத்து விட்டான்டா, முடிஞ்சது கதை. ஏய் கிளீனரு என்னடா வண்டி முன்னாடி போதா பின்னாடி போதான்னு ஒழுங்கா பார்க்காம என்னடா பண்ற? வாடா, அந்த கப்பலுக்கும் இந்த கப்பலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கரெக்டா பாரு. நான் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா? டேய் நான் ஏறல கவுத்து விட்டானே. டேய் இது நியாயமா இருக்காடா? இவ்வளோ தேன் கொடுக்கு நடுவில் நீங்கள் மாட்டுக்கு வந்து அசால்ட்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்கடா. பார்க்குறப்ப எச்சல் ஊறுதுடா. டே கொஞ்சமாக தேன் இந்த சைடு பார்சல் பண்ணி விடுங்கடா. மழை தேனட்டுறதுக்காக பக்கெட்டாக எடுக்கிறீங்களா? இந்தியா சைடு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்கடா. டேய் உங்களுக்கே நியாயமாக இருக்காடா? ஒரே ஒரு துணி கட்டணும்னு சொல்லி கீழே இருந்தோட மேலே கூப்பிட்டு வந்தீங்கடா. கடைசியில் இல்லை இப்படி அந்த இடத்துல தொங்க விடுறீங்களாடா? டேய் என்னை பார்த்தா அவளுக்கு பாவமா இல்லையாடா? டே 2 பேரும் கம்மி மேலே நின்றுட்டு என்னை மட்டும் காத்தாடி மாதிரி விடுறீங்களாடா? டேய் இந்த பில்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப உயரமான பில்டிங்கு, அதுவும் இல்லாமல் கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நம்ம கடலோட மொத்த அழகு ரசிக்கலாம். இங்கே பார்த்தியா அந்த கடலோட அந்த கடைசி தெரியுதா? இப்போ திரும்ப இந்த பில்டிங்கை எப்படி பாரு. டேய் என்னடா அந்த பில்டிங் நொறுங்குது? டேய் என்னடா பண்ணுறீங்க? டேய் சிவி அப்பார்ட்மெண்ட்டா? அதை தான்டா விற்கலாம்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன். டேய் என்னடா என் பழப்பழ மண்ணாரி போட்டிங்களாடா? டேய் இனிமேட்டு எவனாவது இந்த பில்டிங்கை வாங்குவாங்களாடா? ஆமாம், உடஞ்ச பில்டிங்கை யார் தான் வாங்குவா? டேய் இப்போ நீ தூக்கிறதுலாம் என்ன ஒரு கல்? எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி ஒரு கல்லை தூக்கி தலையீழா போட்டாதான் பொண்ணே கொடுப்பானுங்க. நீ என்னன்னா சும்மா இத்தனோண்டு கல்லை தூக்கி லாரியில் போட்டு பெரிய ஆள் தீட்டிக்கிறேன். டேய் ஒழுங்கா உடையாம இந்த பொருளை பத்திரமா இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். டேய் எங்கடா அங்கே போகிற? டேய் நான் சொல்கிறது மைக்கில் கேட்குதா இல்லையா? உன்னை லெஃப்டில் வாடானா ரைட்டில் போகிற, ரைட்டில் வாடானா லெஃப்டில் போகிற. டேய் உடச்சி கிடச்சி வச்சுடாதா, ஓனருக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதா? என் சம்பளத்தில் தான்டா பிடிப்பானுங்க. கொஞ்சமாக பார்த்து வேலை செய்யறா தம்பி, உனக்கு புண்ணியமாக போகும். நீ எங்கடா? டேய் அதெல்லாம் சும்மா நட்டு போட்டாடது ஒத்த கையில் வைக்கிறதுக்கு. கம்முடுறா, க்ரேனை வச்சு தானே உள்ளார இருக்க முடியும். சரி வா, வரலாம் வா. அவ்வளோதான், ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு. ரைட்டு உள்ளார கொண்டா. டேய் அண்ணன் திட்டுறேன்னு எதையும் மனசில் வச்சுக்கிட்டு எதை நசுக்கி விட்றாரா? பொறுமையாடா. டேய் உள்ளார இருக்கடா. டேய் ஒரு டீயும் பஜ்ஜி வாங்கி தரேன்டா. ஏண்டா அவ்வளோ இடம் இருக்கிறப்ப என் பக்கத்தில் தான் வந்து பார்க் பண்ணுவேன். என்னடா டேய் வந்து பக்கத்தில் வந்து கப்பலை பிரேக் டான்ஸ் ஆகிற விட்டு உட்காந்துருக்க.
டேய் எதா பண்ணுடா. பாருடா டேய், மேலே இருந்து நான் இந்த சைடு வர்றேன் அந்த சைடு வர்றேன்டா. டேய் எதா பண்ணி விட்றா. டேய் கேப்டன், தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்துடா. டேய் மரம் வெட்டுறது ஒரு கல்லடா, பார்த்தல. ஐயோ அம்மா, எங்க மேலே போகுது. ரொம்ப பெரிய கோகாரனா இருப்பான் போல இருக்கு. ஆமாதுக்கு போய் லாரி உடைக்கிறான். எவ்வளோ காசுடாடி. டேய் இளநீ பறிக்க சொன்னா இளநீ மரத்தை வெட்டி விடுற. டேய் டேய் மச்சா, தெரியாம பட்டாடா. டேய் இதை என்ன எப்படியா காப்பாத்துறா. நான் ஸ்பைடர் மேனடா, அவளுக்கு இங்கேருந்து வெப்பூட்டு காப்பாற்றேன். மச்சா பார்த்து பொறுமையா வாடா. நான் போயிட்டு லெட்டர் போடுறேன். பாய்.